ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் காலம் வரப்போகுது என் செல்லமே. நாளையே அப்படி உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியோடு கூடிய ஆச்சரியத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் இன்று இரவோடு இரவாகவே இதை கேட்டுவிடுன்னு என் அன்பு குழந்தையான உனக்கு அன்பு கட்டளை போட்டு விட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாக போகுது. இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ கவலைகளற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போற. உன் பல நாள் வேண்டுதலானது நாளையே நிறைவேறப் போகிறது என்பதை அறிவாயா? தைரியமா நிம்மதியாக இன்றைய இரவு பொழுதை நீ கடந்து வா. சோதனைகள் எல்லாருக்கும் தான் வரும். உன் வாழ்க்கையில் அதை நீ மாற்றி சாதனை படைப்பாய் என்று நான் சொன்னேன் தானே. இதோ உன்னுடைய வேதனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் நாளைக்கே உனக்கான நல்லது நடக்கப் போகுது. நீ என்னிடம் வைத்த நீண்டகால வேண்டுதலை இப்போது நிறைவேற்றி கொடுக்க போறேன். நீ அதை நாளைக்கு ஆச்சரியத்தோடு பார்த்து சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் என் செல்லமே. சோதனைகள் வரும்போது அதை வேதனையாக நினச்சி வருத்தப்படுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் என் அன்பு குழந்தையான நீ அதை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் மூளையில் உட்காராம, சாயப்பா எனக்காக இதை எப்படியாவது சரி செஞ்சு கொடுங்கன்னு கண்கலங்கி கேட்டாயல்லவா? அதனால தான் உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் விலக்கி வச்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. இவரை போல இருக்கணும், அவரை போல இருக்கணும்னு நினைக்காம உன்னை போல 4 பேர் இருக்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டு. அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என் செல்லமே. ஆண்டவன் போடுற கணக்கை ஆண்டவனை தவிர வேறு யாராலுமே தீர்க்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. அப்படிதான் உன் வாழ்க்கைக்கும் நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த கணக்கு முடியும் போது நிச்சயமாக சுபமாகத்தான் முடியும். நீயும் சந்தோஷமாகத்தான் வாழ்வாய். உன்னுடைய துன்ப காலத்திலும் கஷ்ட காலத்திலும் யாரொருவர் உன்னுடன் நெருக்கமாகவே பழகுகிறார்களோ அவர்கள்தானே உண்மையான நண்பர்கள். தேவைக்கு மட்டும் பழகும் சுயநலவாதிகளிடமிருந்து சற்று விலகியே இரு என் செல்லமே. உன்னை வழிநடத்த உன் சாயப்பா நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? நீயும் அதை நம்பிக்கையோடு பின்பற்றியதால் தான் இப்போது உனக்காக நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நினச்சது எல்லாமே நினச்சபடியே நடக்கப் போகுது என் செல்லமே. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு தவறாக விஷயம் நடந்துட்டாலோ அல்லது நீ ஆசைப்பட்டது கிடைக்காம அப்படியே போயிட்டாலோ இதுதான் என் தலைவிதின்னு நீயாகவே தவறாக முடிவு செய்து விடாதே. நீ முயற்சி செஞ்சினா எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் நான் மாற்றுவேன். மனம் சோர்ந்து போகாமல் சாயப்பா சரணம்னு என்னையே நம்பி உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லாவற்றையும் சமாளிக்க உன்னால் முடியும்னு தைரியத்தோடு எழுந்து வந்து போராடு என் தங்கமே. உன் போராட்டத்தின் முடிவாக நிச்சயம் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் மனவேதனைகள் எல்லாமே விரைவிலேயே உன் மனசை விட்டு மறைஞ்சு போகும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். நீ நினைக்கும் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் என்பதை புரிந்துகொள். எதை நினச்சும் சங்கடப்படவும் வேணாம், தயக்கப்படவும் வேணாம், கலக்கமடையவும் வேணாம். உன்னை கெடுக்கிறதுக்காக எத்தனை பேர் வந்தாலும், உன்னை தூற்றுவதற்காகவும் உன்னை வீழ்த்துவதற்காகவும் எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் உனக்காக நான் வந்து நிற்பேன். உனக்கு துணையா யாராவது ஒருவர் ரூபத்துக்குள்ள அவர்களது உருவத்தில் வந்து நான் நின்று உனக்கு துணையாய் பேசவும் செய்வேன். உனக்கு பக்கபலமாய் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்பேன். என்னுடைய தீவிர பக்தர்களையும் என்னுடைய அன்பு குழந்தைகளையும் நான் ஒருபோதும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ நிலைகுலையவோ விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நாளைக்கே உனக்கான நல்ல செய்தி உன் செவி குளிரும்படி உன்னிடம் வந்து சேரப்போகுது. என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இப்போ நீ செய்கிற எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து வா. நல்லதையே நீ செய்யும்போது நல்லது தானே உனக்கு நடக்கும். தோல்வி அடைந்து விட்டோமேனு துவண்டு போகாத. உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கேன். என்னையே கதி என நம்பி வந்த உன்னை எக்காலத்திலும் நான் கைவிட மாட்டேன் செல்லமே. நீ நினச்சதை நினச்சபடியே நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.